சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அமேசான் கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க சேர்ந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெல்கம் டு சத்யா ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் சைஸ். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபிலிம் ஹோலிஸ்டிக்காக எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்களோ, அதாவது ABC அப்படின்னு 3 சினிமா சென்டர்ஸ்லையும் அவரோட ஃபிலிம் பட்டையை கலப்புதோ, அதே மாதிரி அமேசான் ஹோல்சேலும் என்டர்டெயின் பண்ணுவாங்க, ரீட்டைலிங்கும் என்டர்டெயின் பண்ணுவாங்க. அதாவது அமேசான் கிட்ட நம்ம ஒரே ஒரு பென் வேணுனாலும் வாங்கிக்கலாம், பல்காக பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கலனாலும் கொடுக்கலாம். செகண்ட் வந்து ஸ்பேஷியல் கன்வீனியன்ஸ். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதோ, அதாவது சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, மற்ற எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்களோ, அதே மாதிரி irrespective ஆஃப் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு இல்லாமல், அதாவது நம்ம சென்னையில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், இல்லை எனி ரிமோட் பிளேசஸில் இருந்தாலுமே அமேசான் ரீச்சஸஸ். தேர்ட் வந்து ப்ராடக்ட் வெரைட்டி. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு, கலர் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு, 3D ஃபிலிமில் நடிச்சிருக்காரு, ஏன் மோஷன் கேப்சர் ஃபிலிமில் கூட நடிச்சிருக்காரு, இப்படி எக்கச்சக்கமான ஃபிலிம் ஃபார்மேட்டில் நடிச்சிருக்காரோ, அதே மாதிரி அமேசான் கிராசரி ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபேஷன் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி அங்கேயும் வெரைட்டிக்கு பஞ்சமே கிடையாதுன்னு தான் சொல்லியாகும். பாஸ், இப்போ நம்ம பார்த்தது மார்க்கெட்டிங் சேனல் எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் யூஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை சூப்பர் ஸ்டாரோட லிங்க் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணல. If you like it, you're welcome to Satya Space.